இன்றைக்கி அழகிடுதல் வாய்ப்பாடு பற்றி பார்க்க போகிறோம். இது 10th 9th 10th தமிழில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு திருக்குறளை எப்படி அழகிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட வாய்ப்பாடு பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசை அசை 2 வகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. நேரசை அப்படிங்கிறது என்னதுன்னா குறில் தனித்து, குறில் எழுத்து தனியாக வரும். நேரசையில் குறில் அடுத்து ஒற்று, குறில் எழுத்துக்கு அடுத்தால ஒரு ஒற்று சேர்ந்து வர்றது. குறில் அடுத்து ஒற்று. நெடில் தனித்து, நெடில் எழுத்து தனியாக வந்ததுன்னா அதுவும் நேரசை. நெடில் அடுத்து ஒற்று, நெடில் எழுத்துக்கு அடுத்தால ஒற்று எழுத்து சேர்ந்து வந்தால் அதுவும் நேரசை. இது எல்லாத்தையுமே நம்ம நேரசை நேர் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். நிறையசை, நிறையசைக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா இரு குறில் இணைந்து, 2 குறில் எழுத்து இணைந்து வரும். இரு குறில் இணைந்து இரு குறில் இணைந்து அடுத்து ஒற்று, இரு குறில் இணைந்து ஒற்று. குறில் நெடில் இணைந்து, குறில் நெடில், ஒரு குறில் எழுத்தும் ஒரு நெடில் எழுத்தும் இணைந்து இருக்கும். குறில் நெடில் இணைந்த ஒற்று, குறில் நெடில் இணைந்த ஒற்று. இதில் ஒற்று அப்படின்னு குறிக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மெய் எழுத்தை குறிக்கிறது. இப்போ நேரசை. அடுத்தது இதில் உள்ள வாய்ப்பாடு பார்க்க போகிறோம். வாய்ப்பாடில் ஓரசை சீர். ஓரசை சீர் வாய்ப்பாடு எதெல்லாம் அப்படின்னா நேர்னா நாள், நிறை அப்படிங்கிறது மலர், நேர்பு அப்படிங்கிறது காசு, நிறைவு அப்படிங்கிறது பிறப்பு. அடுத்தது ஈரசை சீர் வாய்ப்பாடு. நேர் நேர் தேமா, தேமா, நேர் நேர் தேமா. நிறை நேர் புளிமா. நிறை நிறை கருவிலம். நேர் நிறை கூவிலம். இதில் இப்போ மூவசை சீரை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மூவசை சீர். நேர் நேர் தேமா, அதோட இன்னொரு நேர் சேர்த்தோன்னா தேமாங்காய். அடுத்தது நெக்ஸ்ட்டு நிறை நேர் புளிமா, அதோட இன்னொரு நேர் சேர்த்தோன்னா புளிமாங்காய். நிறை நிறை கருவிலம், அதோட இன்னொரு நேர் சேர்த்தோன்னா கருவிலங்காய். நேர் நிறை கூவிலம், அதோட இன்னொரு நேர் சேர்த்தோன்னா கூவிலங்காய்.
நேர் நேர் தேமா. இப்போ இங்கே எல்லாமே நேர் சேர்த்துருக்கோம். இந்த நேர் எல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம நிறை சேர்த்தோம் அப்படின்னா எல்லாமே கனின்னு முடியும். அப்போ தேமாங்கனி. நிறை நேர் நிறை புளிமாங்கனி. நிறை நிறை கருவிலம். இன்னொரு நிறை சேர்த்தோன்னா கருவிலங்கனி. நேர் நிறை நிறை. நேர் நிறைனா கூவிலம். இன்னொரு நிறை சேர்த்தோம் அப்படின்னா கூவிலங்கனி. இந்த வாய்ப்பாடெல்லாம் படித்ததுக்கு பிறகு இப்போ நம்ம ஒரு திருக்குறளை எப்படி சீர் அசை வாய்ப்பாடு எப்படி பிரிக்கிறது அழகிடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இது எப்படி பிரிக்கணும்னு இந்த வாய்ப்பாடு தெரிஞ்சிட்டா இதை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போது இதில் திருக்குறளில் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 அடி இருக்கும், மொத்தம் 7 சீர் இருக்கும். இப்போ ஒவ்வொரு சீராக நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இப்போ ஃபஸ்ட்டு உலகத்தோ. நீங்கள் எழுதும்போதே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா பிரிக்கும்போது நம்ம ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் இடம் வேணும். அதனால் ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு சீராக தனித்தனியாக எழுதிக்கோங்க. உலகத்தோ டொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஒவ்வொரு லெட்டர் எழுதும்போதும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு 7 சீர் எழுதியிருக்கோமா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ இதை மேலே என்ன எழுதுவோம் அப்படின்னா சீர். இப்போ அடுத்தது எழுத போடுறது என்னது அப்படின்னா அசை. அதுக்கடுத்து தான் அந்த அசைக்கான வாய்ப்பாடை தான் நம்ம என்ன எழுத போகிறோம்? தேர்டு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு சீர் பிரிக்கணும். சீர் பிரிக்கிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னதுன்னா நேரசை அப்படின்னா குறில் தனியாக வந்தால் நேரசை, குறில் அடுத்து ஒற்று, நெடில் தனித்து, நெடில் அடுத்து ஒற்று, இப்படி 4 இதுவும் வந்ததுன்னா இது நேரசை. நிறையசைனா 2 குறில் இணைஞ்சிருக்கும். குறில் இணைந்ததுக்கப்புறம் ஒரு ஒற்று, குறில் நெடில் இணைந்ததுக்கப்புறம் ஒற்று. இப்போ இது நம்ம நேரசையா நிறையசையாங்க தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உ அப்படிங்கிறது குறில், ல அப்படிங்கிறது குறில். அப்போ 2 குறில் இணைந்து வரலாம். 2 குறில் இணைந்து வந்ததுன்னா அது என்னது அப்படின்னா நிறை. அடுத்தது குறில். குறிலுக்கு அடுத்தால ஒற்று வந்துட்டு, அப்போ அதோட ஒற்று வந்துட்டுன்னா அதோட நம்ம முடிச்சுக்கணும். அப்போ அந்த குறிலுக்கு அடுத்து ஒற்று முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் இந்த மாதிரி சேர்ந்து வந்ததுன்னா அது நேர். அடுத்தது தோ. இது நெடில். நெடில் தனியாக தான் இருக்குது. அப்போ நெடில் தனித்து வந்தாலும் அது என்னது? நேர். அடுத்தது டோ. டோங்கிறது குறில். குறிலுக்கு அடுத்தால என்னது இருக்குது? ஒற்று. அப்போ குறிலுக்கு அடுத்தால ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது நேர். அடுத்தது குறில் தனித்து. அப்போ இதுவும் நேர். அடுத்தது ஓ குறில். லு இதுவும் குறில். அப்போ இரு குறில் இணைந்து அப்படின்னா அது நிறை. அடுத்தது குறில் அடுத்து ஒற்று. அப்போ இது என்னது? நேர். ப குறில், ல குறில். அப்போ இரு குறில் இணைந்து நிறை. க குறில். குறில் அடுத்து ஒற்று. குறில் அடுத்து ஒற்று வந்தால் அது நேர். அடுத்தது குறில். குறில் அடுத்து ஒற்று வந்தால் அது நேர். க குறில் இல் ஒற்று. குறில் அடுத்த ஒற்று வந்தால் அது நேர். அடுத்து லா நெடில். நெடில் அடுத்து ஒற்று வந்தால் அதுவும் நேர். அ குறில். ரி குறில். இரு குறில் இணைந்து. வி குறில். குறில் லா நெடில். குறில் நெடில் இணைந்து. இரு குறில் இணைந்துனா நிறை.
குறில் நெடில் இணைந்து அப்படின்னா இதுவும் நிறை. லாஸ்ட்டில் உள்ளது பாருங்கள், தார் அப்படின்னு இருக்கு. தாங்கிறது என்னது? தா நெடில் எழுத்து. நெடிலுக்கு அடுத்தால ஒற்று வந்திருக்கு. நெடிலுக்கு அடுத்தால ஒற்று வந்ததுன்னா இது வந்து நேர். இப்போ வாய்ப்பாடு எழுத போகிறோம். நிறை நேர். நேர் நேர் தேமா, நிறை நேர். நிறை நேர் வந்தால் என்ன பார்த்தோம்? புளிமா. அதோட ஒரு நேர் வந்திருக்கு. அப்போ நிறை நேர் நேர். அப்போ புளி மாங்காய். அடுத்தது நேர் நேர். நேர் நேர்னா தேமா. நிறை நேர் புளிமா. நிறை நேர் நேர் புளி மாங்காய். அடுத்து நேர் நேர் தேமா. நிறை நிறை. நிறை நிறைங்கிறது கருவிலம். இப்போ இந்த கடைசி சீருக்கு மட்டும் வாய்ப்பாடு நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா ஓரசை சீரில் உள்ளதை பார்க்கணும். இப்போ நேர் அப்படின்னா அது என்னது? நாள். நிறை வந்தால் மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. இதில் நேர்னு வந்திருக்கு. அப்போ கடைசி சீருக்கு என்னது வரும் அப்படின்னா நாள் அப்படின்னு முடியும். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்னா இந்த திருக்குறளை அழகிடுதல் அப்படிங்கிறது.